இன்றைக்கி வந்து என் பொண்ணுக்கு பிறந்த நாளா நான் வந்து கேக் வந்து ஆர்டர் பண்ணல. என்கிட்ட எனக்கு வசிப்பான கேக் வந்து நல்லா இருந்துச்சு. வேத்தில் கேக் வேணாம்னு சொல்லிடுச்சு. அதனால் வாழைப்பழத்தை வச்சு பனானா வச்சு ஒரு கேக் ரெசிபி செய்ய போகிறேன். அப்படி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அப்படி என் பொண்ணுக்கும் இது செஞ்சு கொடுத்து கட் பண்ண வச்சிடலாம். இப்போ 2 வாழைப்பழம் எடுத்துக்கலாம். 2 வாழைப்பழத்தை எடுத்து வைக்கலாம். இப்போ வாழைப்பழத்தை வந்து 2 சைடும் கட் பண்ணிட்டு இப்போ நேராக கட் பண்ணிக்கலாம். இது பச்சை வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். பச்சை வாழை ஊரில் கிடைக்கிறதுனால நான் இந்த பழத்தை எடுத்துருக்கேன். கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி அப்படி தொலி ரிமூவ் பண்ணிடலாம். இது இருக்கட்டும். ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கலாம். நீங்கள் பட்டர் வேணால் பட்டர் ஊற்றிக்கோங்க, நெய் வேணால் நெய் ஊற்றிக்கோங்க. நான் நெய் தான் ஊற்றுறேன், பட்டர் இங்கே கிடைக்காதனால நெய் ஊற்றுறேன். இப்போ நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ கட் பண்ணி வாழைப்பழத்தை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எப்படி இது ஓரமாக இருக்கட்டும். கேக் பேட்டர் சேர்த்துக்கு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு முட்டை எடுத்துருக்கேன். ஃபஸ்ட் ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து ஒரு முட்டையை சேர்த்து நல்லா அடிச்சுக்கலாம். நீங்கள் பிளெண்டர் இருந்தால் பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. என் பிளெண்டர் நல்லா சும்மா ஸ்பூனை வச்சு தான் நான் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ இது கூட வந்து நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ 1/4 கப்பு வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். பால் எடுத்தாமா 1/4 கப் ஆயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை வந்து நான் பவுடர் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். எனக்கு சர்க்கரை பெரிய சர்க்கரை இருந்துச்சு, ஆனால் பவுடர் பண்ணியிருக்கேன். கப்லேயே வந்து நம்ம பால் சேர்த்துக்கலாம். 1 கப் பால் சேர்த்துக்கலாம். 1/2 கப் சேர்த்துக்கலாம். நம்ம பாத்திர பால் சேர்த்துக்கலாம். பாலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு கொண்டா வெளியே நான் சேர்த்துக்கலாம். வைதான் இது கூட ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் சால்ட்டு. பேக்கிங் சோடா வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம முட்டை சேர்த்துக்கிறதுனால வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்தமாக இருக்கும். இந்த முட்டை ஸ்மெல்லு இருக்காமல் இருக்கும். வாசனை சூப்பராக இருக்குது. இப்போ வந்து 1 கப் மைதா மாவு வந்து சலிச்சு சேர்த்துக்கலாம். நல்லா கட்டிலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம காண்டாக பால் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
3 டீஸ்பூன் வந்து நம்ம சாக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சலுசு தான் சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லை கட்டிக்கிட்டே இருந்துச்சாக்கும் நல்லா இருக்காது. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேர்த்து நல்லா பேட்டர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சா, இது ஓரமாக எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி நெய் ஊற்றி சக்கரை போட்டு வாழைப்பழத்தை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேக் பேட்டரை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அப்படியே சமமாக ஆக்கி வச்சிடலாம், ஒன்று போல் இருக்க மாதிரி. அப்போ தான் கேக் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ வந்து நான் கேக் பேட்டர் ஊற்றி வச்சா, ஊற்றிட்டு இங்கே வந்து கனமான தோசை தவா வச்சுருக்கேன். இது மேலே வச்சிடலாம். இது மேலே வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பேட்டர் வச்சுட்டு நீங்கள் டேரெக்டாக ஸ்டவ்வில் வைக்கலாம். என்னுடைய ஸ்டவ் வந்து ரொம்ப வேகமாக எரியிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டவ் வந்து முன்னாடி வச்ச இந்த ஸ்டவ் வந்து மெல்ல எரியும். இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் இது வச்ச மக்கள் அப்படியே அடி பிடிச்சிரும். ஆனால் தோசை தவா கனமான தோசை தவா வச்சு நான் மேலே வந்து பேனை வச்சுருக்கேன். இப்போ வந்து மூடி போட்டு மூடி வச்சிட்டோமாக்கும் இங்கே ஒரு பப்புள்ஸ் ஆர ஆரம்பிச்சிச்சு. இப்போ மூடி போட்டு மூடி வச்சிட்டோம். 20 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். அதுக்கடுத்து நம்ம கேக் எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. வெந்துருச்சான்னு தெரியல. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி பார்க்கலாம். வெந்துருச்சு. எனக்கு கத்தி வந்து ஒட்டாமல் தான் வருது. வெந்துருச்சு. இப்போ வந்து சைடில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு வச்சாச்சா. அந்த சைடில் வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் ஊற்றிட்டு இதை அப்படியே வந்து நம்ம வந்து இப்படிக்கா காட்டு எப்படிக்கா வந்தாடு அப்படியே வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம திருப்பி போட்டு மூடி வச்சுருந்தோம். ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நம்ம கேக் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிளேட்டில் மாற்றிடலாம். மாற்றியாச்சு. இப்போ கேக் ரெடி ஆகிடுச்சு. ஒரு வந்து சாக்லேட் சிரப்பு செஞ்சு மேலே வந்து நம்ம ஊற்றிடலாம். இப்போ அதுக்கு நல்லா ஆற விட்டுறலாம். இப்போ கேக் வந்து நல்லா ஆறிக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து நான் பாலும் சர்க்கரை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் ஊற்றிடனால நமக்கு அது வந்து ஊற்றினமாக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிடும்போது கேக்கு. இப்போ சாக்லேட் சிரப் செஞ்சுட்டு இருக்கு. அதை வச்சு என்னமோ நேம் எழுத போகிறாங்களா, பார்க்கலாம். இப்போ லாஸ்ட்டாக வந்து நான் வந்து பனானா மட்டும் போனால் பேர் எழுதிட்டு மேலே கொஞ்சம் பாதாம் கட் பண்ணி துருவி போட்டிருக்கேன். பார்க்க சூப்பர் லுக்கு செம்மையாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கேக்கு வந்து வெட்ட ஆரம்பிச்சிடலாம். Happy birthday to you.